என் பேர் எம் முருகனையா. ஆனால் நான் வந்து இந்த மாற்றுத்திறனாளி மக்களுடைய சேவையை நான் செய்யணும். நான் தலைவராக இந்த சோழிங்கநல்லூர் மாவட்ட தலைவராக இருக்கேன். இந்த மாற்றுத்திறனாளி மக்களோட நான் கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு 600 பேர் இந்த கண்ணகி நகர்லேயே இருக்காங்க மக்கள். அவங்களுக்கான என்னென்ன அரசாங்கம் மூலிமா என்னென்ன சலுகை கிடைக்குது, ஏன்னா நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறாங்க. என்ன திட்டம், என்ன பிளானுக்கு இங்கே வந்தீங்க? இங்கே வந்து நான் முதல்வர் திட்டமாக நடத்த முடியும். இது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்துறையிலேருந்து மாற்றுத்திறனாளி தேவையான உபகரணங்களை வந்து வழங்குவதற்கான முகாம் நடந்து கொண்டிருக்கு. அது மட்டுமல்ல, மாற்றுத்திறனாளி யூஐடி கார்டு, மோட்டர் வண்டி, பென்ஷனு, இது போன்ற இதுக்கெல்லாம் இங்கே முகாம் போட்டிருக்காங்க. நான் வந்து எனக்கு மோட்டர் வண்டிக்காக நான் முதலமைச்சர் நான் பதிவு பண்ண நான் வந்திருக்கிறேன். எங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான இது வந்து துறை மூலமாக நிறையா சலுகைகளை நம்ம முதலமைச்சர் பண்ணி கொண்டிருக்கிறாரு. அது மூலமாக இந்த பயனாளி இது மூலமாக நாங்கள் தீர்வு காணுறதுக்காக இங்கே வந்திருக்கோம். கிடைக்குன்ற நம்பிக்கையில் என்னென்ன கோரிக்கை வச்சிங்க? என்னுடைய எனக்கு என்ன எழுதி கொடுத்தீங்களா? நான் இப்போ எழுதி கொடுத்துட்டேன். எனக்கு மோட்டர் வண்டிக்காக வேணும்னு சொல்லி அப்ளை பண்ணி மனு. இதோட கொஞ்சம் அட்வான்ஸ் நம்ம இதோட அட்வான்ஸ் வண்டியாக கேட்டிருக்கேன். இது வந்து பேட்டரி வண்டி. இது வந்து இந்த வண்டி எனக்கு போதுமான தூரம் போகாது. அப்போ எவ்வளோ தூரம் போகும்? கிட்டத்தட்ட ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு 20 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் போக முடியும். வெளியெல்லாம் போக முடியாது. அது பேட்டரி குறிப்பிட்ட இடத்துக்கு போக முடியாது. இது அரசு தான் கொடுத்ததா? இது அரசாங்கம் மூலியமா கிடையாது, தனிப்பட்ட வாங்கினது. இது வந்து இந்த வண்டி வந்து இது வந்து மத்திய அரசு மூலமா கொடுக்குறாங்க. அது மூலியமா நாங்கள் வந்து வாங்கணும். இப்போ எங்களுக்கு தமிழக அரசு மூலியமா எங்களுக்கு வந்து வண்டிக்காக நாங்கள் வந்து மோட்டர் வண்டிக்காக அப்ளை பண்ணியிருக்கேன்.